பிள்ளை கொஞ்ச நாளாகவே ஸ்கூலுக்கு பூரி பண்ணி கேட்டுகிட்டே இருந்தா. வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கூலில் கொண்டு வச்சு தான் சாப்பிடுவா. மேக்ஸிமம் லீவ் நாள் தான் பூரி பண்ணுவாள். இனிமேல் பூரி கொண்டு போனதே இல்லை ஸ்கூலுக்கு. ஸோ வந்து பூரியும் பொட்டேட்டோ மசாலாவும் தான் பண்ணேன். கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட்டேன், என்ன கொஞ்சமாக போதும் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து 2 கல்யாண வீடு, ஒன்று மதியம் போனோம், ஒன்று சாயங்காலம் போனோம். ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக சோறு போட்டு எக் ரைஸ் பண்ணி கொடுத்தேன். ஹஸ்பண்ட் காலையிலே தோட்டத்துக்கு தேங்காய் வெட்ட போனாங்க. தேங்காய் வெட்ட போனப்போ கொஞ்சம் பூசணி, கொக்கோ, இது முந்திரி பழம் எல்லாம் பறிச்சிட்டு வந்தாங்க. அப்புறமா வந்தது வந்து கல்யாணம் விட்டு போனாங்க, வாழ்த்திட்டு அங்கே தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறமா இந்த கல்யாணம் விட்டு போனாலே வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் சரியாக போகும். நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணலை, நிறைய பண்ணால் பனியாரம் இருந்துச்சு. ஸோ வந்து இட்லி பொடி தீர்ந்து அதை ஒன்றையும் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். இது எங்கன்னா மார்த்தாண்டம் சிஎஸ்சி சர்ச்சில் கூட இருக்கிற இந்த சிங்லேயர் மெமோரியல் ஹாலில் தான். அங்கே போய் ஈவினிங் அங்கே இருந்தால் சாப்பிட்டுருந்தோம். சப்பாத்தி கூட வந்து சிக்கன், அப்புறமா பிரியாணி எல்லாம் வந்து. இங்கே போகும்போதெல்லாம் பக்கத்தில் இருக்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போய் பிள்ளைங்களை அங்கே போகிறதுக்கு ரொம்ப விருப்பாங்க. இங்கே ஓடி விளையாடுவாங்க. அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் அவங்கள ரிலாக்ஸாக விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.